ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14. புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 48. ஏக ஏவ புரா வேதக பிரணவக சர்வவாங்மயக தேவோ நாராயணோ நான்ய ஏகோ அக்னேர் வர்ண ஏவச்ச. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏகக ஒன்று மட்டுமே, ஏவ உண்மையில், புறா முன்பு, வேத வேதம், பிரணவக ஓம்காரம், சர்வ வாக்மயக எல்லா வேத மந்திரங்களையும் கொண்ட, தேவ இறைவன், பகவான் நாராயணர் மட்டுமே கலியுகத்தில் வழிபடப்பட்டார். ந அந்ய வேறு யாருமல்ல. ஏக அக்னி அக்னிக்கு ஒரு பிரிவு மட்டுமே, வர்ண சமூக பிரிவு, ஏவச்ச மேலும் நிச்சயமாக. டிரான்ஸ்லேஷன். முதல் யுகமான சத்திய யுகத்தில் எல்லா வேத மந்திரங்களும் ஒரே பிரணவ மந்திரத்தில் அடங்கியிருந்தது. எல்லா வேத மந்திரங்களுக்கும் வேர் இந்த பிரணவ மந்திரமே. அதாவது அதர்வ வேதம் மட்டுமே எல்லா வேத அறிவிற்கும் மூலமாகும். பரமபுருஷரான நாராயணர் மட்டுமே வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இருந்தார். தேவர்களின் வழிபாடு சிபாரிசு செய்யப்படவில்லை. நெருப்பும் ஒன்றாகவே இருந்தது. மேலும் மனித சமுதாயத்திலிருந்த ஒரே பிரிவு ஹம்சம் எனப்பட்டது. பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். சத்திய யுகத்தில் ஒரே வேதம் தான் இருந்தது. 4 வேதங்கள் இல்லை. பிறகு கலியுகம் துவங்கும் முன்பு இந்த ஒரே அதர்வ வேதம் அல்லது யஜுர்வேதம் என்று சிலர் கூறுகின்றனர். மனித சமூகத்தின் வசதிக்காக சாமா, யஜுர், ரிக் மற்றும் அதர்வ என்று 4ஆக பிரிக்கப்பட்டது. சத்திய யுகத்தில் இருந்த ஒரே மந்திரம் ஓம்காரம். ஓம் தத் சத். இதே ஓம்காரம் மந்திரம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகா மந்திரத்தில் எழுந்தருளியுள்ளது. ஓம்காரத்தை உச்சரித்து விரும்பிய பலனை அடைவதற்கு ஒருவர் ஒரு பிராமணராக இருக்க வேண்டும். ஆனால் கலியுகத்தில் கிட்டத்தட்ட அனைவருமே சூத்திரர்களாகத்தான் இருக்கின்றனர். இவர்கள் ஓம்கார பிரணவத்தை உச்சரிக்கும் தகுதி இல்லாத நிலையில் உள்ளனர். எனவேதான் சாஸ்திரங்கள் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை சிபாரிசு செய்துள்ளன. ஓம்காரம் ஒரு மந்திரமாகும் அல்லது மகா மந்திரமாகும். ஹரே கிருஷ்ண மந்திரம் ஒரு மகா மந்திரமாகும். பரமபுருஷரான வாசுதேவரை அழைப்பதே ஓம்காரத்தை உச்சரிப்பதன் நோக்கமாகும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடும் நோக்கமும் அதுதான். ஹரேக பகவானுடைய சக்தியே, கிருஷ்ண பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, ஹரே பகவானுடைய சக்தியே, ராம பரமபுருஷரே, பரம அனுபவிப்பாளரே, வழிபாட்டுக்குரிய ஒரே மூர்த்தி, வேதங்களின் இலக்கான பகவான் ஸ்ரீஹரி. வேதஸ்ய சர்வேர் அகம் ஏவ வேத்யக என்று பகவான் பகவத்கீதையில் கூறுகிறார். ஒருவன் ஒரு மரத்தின் கிளைகளுக்கும் இலைகளுக்கும் நீரூற்றக்கூடும். அவ்வாறே தேவர்களை வழிபடுவதன் மூலமாக ஒருவன் பகவானின் வெவ்வேறு அங்கங்களை வழிபடுகிறான். ஆனால் அனைத்தையும் தமக்குள் அடக்கி கொண்டுள்ள பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவது என்பது மரத்தின் வேருக்கு நீரூற்றுவதைப் போல. இதனால் அடிமரம், இலைகள், கிளைகள் முதலிய எல்லா பாகங்களும் நீரை பெறுகின்றன. சத்திய யுகத்தில் பரமபுருஷராகிய நாராயணரை வழிபடுவதன் மூலமாகவே வாழ்வின் எல்லா தேவைகளையும் பெறுவது எப்படி என்பதை மக்கள் அறிந்திருந்தனர். பாகவதம் சிபாரிசு செய்வது போல கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிப்பதால் அதே பலனை அடைய முடியும். கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கக பரம் பிரஜேத் என்று பாகவதம் கூறுகிறது. ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவதாலேயே ஒருவர் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டு பகவானுடைய ஆன்மீக உலகத்தை அடைய தகுதியுடையவர் ஆகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14. புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 48 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.